ஜூஸியான ஒரு பன்னீர் டிக்கா பண்ணலாம். அதுக்கு ஆனியன், ரெட் கேப்சிகம், பன்னீரையும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிளகு, சீரகம், மல்லி, வரமிளகா, பட்டை, லவங்கம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்புறம் தக்காளியில் 4 முந்திரி போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் விட்டு மேக்னேட் பண்ணதை நல்லா வணக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு, அதே வாணலில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இது பண்ணணும். இது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்த பன்னீர் கேப்சிகமையும் அதுலேயே இறக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா ட்ரையாக விட்டோன்னா சூப்பராக இருக்கும்.